பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் புதுப்பித்தல் மற்றும் புதிய உறுப்பினர் சேர்க்கின்ற பணியானது கடந்த 2ஆம் தேதியிலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பணியை பற்றி நிர்வாகிகளோடு அவர்கள் சுற்றுப்பயணம் முடித்து வந்த அவர்களுடைய ரிப்போர்ட் மற்றும் வருகின்ற காலத்தில் அக்டோபர் 15ஆம் தேதி வரை நடக்கின்ற இயக்கத்தினுடைய திட்டமிடல் அது பற்றி பேசுறதுக்காக இங்கே மாநிலத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு மற்றும் மையக்குழுவினுடைய கூட்டம் இருந்தது. அதில் வருகின்ற நாட்களில் உறுப்பினர் சேர்ப்பு மற்றும் புதுப்பித்தல் பணியை துரிதப்படுத்துறதுக்கான திட்டமிடல் நடந்தது. அதோடு கூட மாண்புமிகு தரைவழி போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அவர்கள் இன்றைக்கு வந்து சென்னை டு தஞ்சாவூர் அதில் கும்பகோணம் சோழபுரம் செக்ஷனை நேரில் போய் பார்த்துருக்கார். தமிழ்நாட்டில் மத்திய அரசாங்கம் தேசிய நெடுஞ்சாலை பணிகளை துரிதப்படுத்துவதற்காக தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறது என்பதற்கு ஒரு அடையாளம் மினிஸ்டரோட இந்த விசிட். இன்னமும் கூட தமிழக அரசு நிலங்கள் கையகப்படுத்தி கொடுப்பதில் தாமதம் இல்லாமல் இருக்குமானால் இன்னமும் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் துரிதப்படும் என்கின்ற கருத்து இருக்கிறது. அதோடு மட்டுமில்லை, மத்திய அரசு மாநில அரசு ரெண்டும் இணைந்து செயல்பட்டால்தான் எந்த திட்டமாக இருந்தாலும் நிறைவேற்ற முடியும். காரணம், மத்திய அரசாங்கம் திட்டங்கள் கொடுக்கிறது, திட்டங்களுக்கு நிதி கொடுக்குது. ஆனால் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி எது? மாநில அரசாங்கம் தான். இப்போது விஸ்வகர்மா தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கான நிதி உதவி போன்ற திட்டங்கள் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை இன்னும் மாநில அரசு நோட்டிஃபை பண்ணலை. ஆகவே வர்ற 17ஆம் தேதி விஸ்வகர்மா தினம். ஆகவே அந்த விஸ்வகர்மா தினத்திற்குள் இந்த திட்டத்தை மாநில அரசு நோட்டிஃபை பண்ணினா விஸ்வகர்மா சமுதாய மக்களுக்கு, ஏன்னா இவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, இது ஜாதின்னு நினைக்கிறாங்க. நோ, இது ஒரு தொழில் செய்கிற அமைப்பு. அதனால் அது தங்க தொழிலாக இருக்கலாம், வெள்ளி வேலையாக இருக்கலாம், மர வேலையாக இருக்கலாம், இரும்பு வேலையாக இருக்கலாம். ஆகவே இந்த மாதிரியான பல்வேறு விதமான தொழில்களை செய்யக்கூடியவர்களுக்கான நிதி உதவி திட்டம். ஆகவே மாநில அரசு வருகின்ற 17ஆம் தேதி விஸ்வகர்மா தினத்துக்குள் இந்த மத்திய அரசாங்கத்தின் விஸ்வகர்மா திட்டத்தை நோட்டிஃபை பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நானாக சொல்கிறதுக்கு தான் இருக்குது, நீங்கள் எதுவும் கேட்கறதுனா கேட்கலாம். எதிர்பார்த்தேன். என்ன இல்லை, என்ன ஏற்பட்டிருக்கு? யார் சொன்னா? இங்கே பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்க எங்கிட்ட கேட்கலாம். ஆனால் நீங்களே ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அவரை மன்னிப்பு கேட்க சொன்னீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்கே பாருங்கள், முதல்ல அந்த இஷ்யூக்கு பேசிக்காக போனீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஜிஎஸ்டிங்கிறது புது வரியா? இல்லை. ஜிஎஸ்டிக்கு முன்னாடி தமிழ்நாடு சேல்ஸ் டேக்ஸ் இருந்தது, சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் இருந்தது, கலால் வரி இருந்தது,
என்ட்ரி டேக்ஸு, ஆக்ட்ராய், 32 விதமான வரிகள் இருந்தது. அந்த 32 விதமான வரிகளை மெர்ஜ் பண்ணி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ்னு ஒரு இதாக ஆக்கினது தான் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் அரசு செஞ்சது. ஒன்றும் புதுசாக வரி போடலை. ஏன்னா தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தோம்னா எந்த அளவுக்கு மக்களை மிஸ்லீடு பண்ணுறதுக்கான நெரேட்டிவ் பார்த்திங்கன்னா, அப்பத்தாவுக்கு வரி இருக்குது, அம்பானிக்கு வரி இல்லை. எந்த அப்பத்தாவுக்கு இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அந்த அப்பத்தாவுக்கு என்ன வரி இருக்கோ அதுக்கு தீர்வு காணலாம். இந்த மாதிரியாக பிரெட்டுக்கு இல்லை, பட்டருக்கு இருக்குன்னா பட்டருக்கு டேக்ஸு ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடியும் இருந்தது. ஏன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு நாம் கொடுத்த குறைந்தபட்ச இது என்ன, மினிமம் டினாமினேட்டர் நோ ரெவென்யூ கெயின். அரசாங்கத்திற்கு ஜிஎஸ்டியால் வருவாய் அதிகரிக்கணுங்கிறது இருக்கக்கூடாது. என்ன நடக்கலாம், இப்போது 5% ஒரு ஸ்லாப், அப்புறம் 12ன்னா ஒரு பொருளுக்கு 9 இருந்தது 5000 தான் 4% டேக்ஸ் குறையும். அந்த 9ங்கிறது 12 ஸ்லாபில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் 3% கூட இருக்கும். இந்த மாதிரியான கோரிக்கைகள் இருக்கலாம். அது இருந்தால் மத்திய அரசாங்கம் பல டேக்ஸ் நாம் குறைச்சிருக்கோம், ரேட்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இருந்தால் நாம் பரிசீலிக்கிறதுங்கிறது அரசாங்கம் எப்பொழுதுமே தயாராக தான் இருக்குது. ஏன்னா 28% டேக்ஸுங்கிறாங்க. 28% டேக்ஸு எத்தனை கூட்ஸுக்கு இருக்குது? ஒன்லி 3% ஆஃப் தி கூட்ஸ். அதனால் ரொம்ப யோசித்து தான் ரெவென்யூ எக்ஸஸாக வரணுங்கிற அளவுகோலே இல்லாமல் நாம் இதை கொண்டு வந்திருக்கோம். இப்போ அவங்களுக்கு சிரமங்கள் இருக்கலாம், இருந்ததுன்னா ஏதாவது கோரிக்கை வச்சா அதையும் மாண்புமிகு நிதியமைச்சரே பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதில் அவர் மாண்புமிகு நிதியமைச்சருக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட் வந்துருச்சு. அதனால் நான் அவங்கள பார்த்து நான் சாரி சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு அவர் சொன்னதுனால தான் அந்த மீட்டிங்கே அரேஞ்ச் பண்ணாங்க. அதனால் அவரை சந்திக்கிறதுக்கான ஏற்பாடே கூட அவரோட ரிக்வஸ்ட்டில் தான் நடந்தது. அதனால் இதில் எந்த விதத்துலேயும் பாரதிய ஜனதா கட்சிக்கோ அல்லது அமைச்சர் தரப்புலையோ எந்த ஒரு பங்கும் இதில் இல்லை.